அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பார்க்க இருக்கும் பாடம் கணினி அறிவியல் 2ஆம் ஆண்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு பாடப்பகுதிகளை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பாடப்பகுதிகளில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் பாடத்தில் 5 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 அலகுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் அலகு 4 பாடங்கள், 2ஆம் அலகு 4 பாடங்கள், 3ஆம் அலகு 2 பாடங்கள், 4ஆம் அலகு 3 பாடங்கள், 5ஆம் அலகு 3 பாடங்கள் என மொத்தம் 16 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் அலகு நாம் பார்க்கவிருப்பது சிக்கலை தீர்க்கும் யுக்திகள். அது 4 பாடப்பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 செயற்கூறுகள், செயற்கூறு தரவு அருவமாக்கும் வர எல்லை, 4வது நெறிமுறையின் யுக்திகள். இது சிக்கலை தீர்க்கும் யுக்திகள் என்ற அலகின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அலகு 2 பைத்தான் மைய கருத்துக்கள். பைத்தான் இந்த பாடப்பகுதியில் நாம் பைத்தான் தான் பார்க்க போகிறோம். பைத்தான் என்பது மிக எளிமையான ஒரு பாடப்பகுதி. பைத்தானில் இதில் 4 பாடப்பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பைத்தான் அறிமுகம், மாறிகள் மற்றும் செயற்குறிகள். 6வது பாடம் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள். 7வது பாடம் பைத்தான் செயற்கூறுகள். 8வது பாடம் சரம் மற்றும் சரங்களை கையாளுதல். அலகு 3 கூறுநிலை மற்றும் பொருள்நோக்கு நிரலாக்கம். இதில் 2 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 9வது பாடமாக லிஸ்ட், டியூபிள்ஸ், செட் அண்ட் டிக்ஷனரி தொகுப்பு தரவினங்கள். 10 பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருட்கள். அலகு 4 தரவுதள கருத்துருக்கள் மற்றும் MySQL. இதில் 3 பாடங்கள் தரவுதள கருத்துருக்கள், வினவல் அமைப்பு மொழி, பைத்தான் மற்றும் CSV கோப்புகள். அலகு 5 பைத்தான் MySQL மற்றும் C++ உடன் ஒருங்கிணைத்தல். இதில் நமக்கு 14வது பாடமாக பைத்தானில் C++ நிரல்களை இறக்கம் செய்தல். 15வது பாடமாக MySQL தரவுதளங்களை கையாளுதல். அதற்கடுத்தாற்போல் கடைசியாக தரவுகளை காட்சிப்படுத்துதல், பைப்ளாட் பயன்படுத்தி கோட்டு வரைபடம், வட்ட வரைபடம் மற்றும் பட்டை வரைபடம் உருவாக்குதல். இந்த 16 பாடங்கள் 5 அலகுகளாக பிரிக்கப்பட்டு கணினி அறிவியல் 2ஆம் ஆண்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நாம் இதில் முதல் அலகில் முதல் பாடம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் முதல் செயற்கூறுகள். செயற்கூறுகளில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது செயற்கூறுனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். செயற்கூறுனா நம்ம C++ல பார்த்துருக்குறோம். நம்ம சாதாரணமான செயற்கூறுகள்னால் ஒரு வேலையை திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது அதை எளிமைப்படுத்துவதற்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது போல் நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ ஒரு நம்பரை கூட்டிகிட்டே இருக்கணும். இப்போ 1 கூட்டிகிட்டே இருக்கணும், 1 அப்படின்னு சொல்லலாம்.